கடவுள்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மாவே வந்து டைம வேஸ்ட் பண்ணிட்டு இவங்கலாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சும்மாவே ஒரு கடவுள் ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு கல்ல போய் வந்து கடவுள்ன்னு கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சுத்த புல்ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நெறைய பொண்ணுங்கள்ல நானும் ஒரு பொண்ணு தான். அந்த மாரி இருந்த நான், ஆனா எங்க ஃபேமிலில எங்க அம்மா, அப்பா, என்னோட தாத்தா, பாட்டி, அவங்களோட ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே புட்டபர்த்தி சாய்பாபாவோட டிவோட்டி அண்ட் வருஷம் வருஷம் எல்லாருமே புட்டபர்த்தியில போய் தங்கி அங்கருந்து சர்விஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஏரியா அசோசியேஷன்ல வந்து எல்லாரும் மெம்பராவும் இருக்காங்க. அதனால ரெகுலரா அந்த சர்விஸ் போறது, பஜன்ஸ் போறது இந்த மாரியான வேலைகள் வந்து நெறைய நடந்துட்டு இருந்தது. இப்போ அப்படிலாம் இருந்த ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்து, இப்போ சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா தான் என் லைஃப்ல ஒரு மெயினான ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என் லைஃபே அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சாய்பாபா என் லைஃப்ல வந்துட்ட பிறகு, இப்போ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்.